نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த பத்ர் சஹாபாக்கள் நினைவு பெருவிழாவில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் மக்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், பத்ர் சஹாபாக்கள் நினைவு பேரவையினுடைய அங்கத்தினர்கள், இதற்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கின்ற மார்க்க அறிஞர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏறத்தாழ தராவை முடிந்ததிலே இருந்து நீங்கள் மாறி மாறி பத்ர் போர்க்களத்தை அதனுடைய பல்வேறு கோணங்களில் செவிப்படுத்திருப்பீர்கள். பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினம் என்பதால் நான் பத்ரை லேசாக தொட்டுவிட்டு தேவையான சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது: வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வுடைய நாட்கள் எது? இந்த உலகத்தில் நல்லடியார்கள் காப்பாற்றப்பட்ட நாட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். எதிரிகள் கருவறுக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். ஒரு ஃபிரௌன் கடலில் மூழ்கி போனது அல்லாஹ்வுடைய நாள். ஒரு பத்ர் போரில் எதிரிகள் துவம்சம் செய்யப்பட்டது அல்லாஹ்வுடைய நாள். இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிக்கப்பட்ட நாட்களுக்கெல்லாம் அய்யாமுல்லாஹ் என்றுதான் பெயர். அல்லாஹ் சொல்லுகிறான், அய்யாமுல்லாவை நினைவுபடுத்துங்கள். அவர்கள் அவ்வப்போது மறக்கலாம், மீண்டும் மீண்டும் மறக்காமல் இருக்கட்டும். அதனாலே ஆண்டுதோறும் நினைவூட்டுகிறோம்.
நீங்க போன வருஷம் பத்ர் நினைவு தினம் வச்சீங்க, அடுத்த வருஷம் உஹது நினைவு தினம் வைக்கலாம் இல்ல, வேற ஏதாவது ஒவ்வொரு போர் ஒவ்வொரு வைக்கலாம் இல்ல. இல்ல, பத்ர் போல் வேறு எந்த போரும் வராது. இன்றைக்கு உலகம் முழுக்க வாழுகிற சுமார் 200 கோடி முஸ்லிம்களின் ஆதார சுருதி அந்த 313 பேர். 313 விதைகள் தான் 200 கோடியாக விரிந்திருக்கிறது. சுருங்க சொல்லி அவர்கள் இல்லையே இன்றைக்கு நமக்கு முஸ்லிம் இஸ்லாம் இல்லை, நாமெல்லாம் முஸ்லிம்கள் இல்லை. உலகம் முழுக்க இஸ்லாம் தியாகித்திருப்பதற்கு காரணம் அந்த 313 பேருடைய தியாகம். எனவே அப்பப்ப மறக்கிற மாதிரி இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவூட்டுறதுக்காக வருஷம் வருஷம் அதையே சொல்றோம். இல்ல போன வருஷமே கேட்டோமே, பரவாயில்ல இந்த வருஷம் இன்னொரு தடவை கேள்வி. ஆலிம் சாட்டை வந்து சில பேர் மேராஜ் அன்னைக்கு சாயந்தரம் கேட்பாங்க, அதுல இன்னைக்கும் அதே தானவா, என்ன இதே தானவா, இல்ல அதான் முதல் வானத்துல, 2வது வானத்துல, 3வது வானத்துல அந்த நடு, 4வது வானத்துல இந்த நடு, என்ன மாத்தி சொல்றியா? இல்ல இன்னைக்கும் அதான் பேசுவீங்களா? ஒரு ஆலிம் சார் திரும்ப கேட்பாரு, நான் எத்தனை வருஷமா பேசுறேன், நீங்க 15 வருஷமா பேசுறேன், நீங்க 15 வருஷமா கேட்கிறியா? ஆமா கேட்க. எங்க எந்தெந்த வானத்துல எந்தெந்த நபின்னு சொல்லுங்க. இல்ல சொல்ற அளவுக்கு வந்தாது, நீங்க பேச ஆரம்பிச்சா நினைப்பு வந்துடும். அப்பன்னா பேசாம உட்காந்துட்டே இருக்கு. நீயா என்னைக்கு பூரா மேரேஜி மனப்பாடமா நீ பயான் பண்ற அளவுக்கு வர்றையோ அப்ப பாத்துக்கலாம். பதில் திரும்ப திரும்ப பேச வேண்டுமா? பதில் திரும்ப திரும்ப கேட்க வேண்டுமா? திரும்ப திரும்ப கியாமத்து வரை பேசப்பட வேண்டும். இது நாம முடிவு செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நாளை மக்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள். மீண்டும் மீண்டும் ஃபிரௌன் மூழ்கி போனதை சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். மீண்டும் மீண்டும் அபூஜஹல் அழிக்கப்பட்டதை சொல்லிக் கொண்டேதான் இருப்போம். பத்ர் என்பது வெறும் போர் அல்ல, அது ஒரு காவியம். பத்ர் என்பது வெறும் காவியம் அல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய உயிரோட்டமான உயிர் நாடியான முதல் போராட்ட களம். அங்கு ஜெயித்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் ஏறுவார்களே தவிர எண்ணிக்கை பெருகுமே தவிர இறங்காது. 313 ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கு போய்கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க இஸ்லாம் நிறைந்து வாழும். அப்போதும் அதற்கு பத்ரீன்கள் தான் காரணம். அன்பிற்குரியவர்களே, 15 வருஷம் அடிவாங்கியதற்கு பிறகுதான் போருக்கு அனுமதியே கிடைக்கிறது. 15 வருஷம் எத்தனை எத்தனை தொல்லைகள், எல்லா தொல்லைகளையும் அனுபவித்ததற்கு பின்னால் தான் அல்லாஹ் அனுமதி தருகிறார். அநீதம் இழைக்கப்பட்ட காரணத்தால் உங்களுக்கு போருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று அல் குர்ஆன் ஹஜ்ஜினுடைய அத்தியாயம் சொல்லுகிறது. அநீதம் இழைக்கப்பட்ட ஏறத்தாழ 70 தாக்குதல்கள், பெரும் தாக்குதல்கள் 15 வருஷத்துல நடந்தது. 70 தாக்குதல்கள். வரலாற்றாசிரியர் அல்லாமா இப்னு ஹிஷாம் அலைஹிர் ரஹ்மா எழுதுகிறார்கள், 15 வருஷ காலம் பத்ருக்கு முன்னால் முஸ்லிம்கள் மீது இழைக்கப்பட்ட தாக்குதல் 70 பெரும் தாக்குதல்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக தாங்கிய பெருமக்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் கொட்ட கொட்ட குனிய கூடாது, குனிய முடியாது என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வின் அருளோடு ரசூலின் ஆசியோடு அவர்கள் எடுத்து வைத்த போர்க்களம். போருடைய ஒரு மஷ்வரான நடந்தா கருத்தை ஒட்டியும் வெட்டியும் பேசுவாங்கல்ல, அது என்னமோ பத்ர்ல நடந்த மஷ்வரால போர் வேணான்னு ஒருத்தர் கூட சொல்லல, ஒருத்தர் கூட சொல்லல. சஹீஹுல் புகாரி பத்ருடைய மஷ்வராவை பதிவு செய்கிறார்கள். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி அலைஹிர் ரஹ்மா அவர்கள், பந்தி முடியாது அந்த பக்கம் பார்க்காதீங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் உணவு உண்டு இல்லையா?
நீங்க திடீர்னு எல்லாருமே திருமண உன்ன தொடரலாமா வாக்குதாவானாவா அப்படின்னு மசூரா செய்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போலாமா? காம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஅஹ்ஸன மா கால். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், அழகாக போருக்கு போலாம் என்று சொன்னார்கள். ஃபகான உமர் கமா கான அபூபக்கர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், போகலாம். ஃபகாமல் மிக்தாத் ஃபஅஹ்ஸன பி ராயி. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து அழகான ஆலோசனையில் கிளம்பலாம்னா வரிசையா போலன்னு கிளம்பிட வேண்டியதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பவே இல்லை, உட்கார்ந்துட்டே இருக்கிறார். இதை உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு 16-17 வயசு பையன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேர். கொஞ்ச நேரம் உத்து கவனிச்சவர் ரசூலுல்லாஹ்வுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுட்டார். எல்லாமே மக்கால இருந்து வந்தவங்க தான் போருக்கு போலான்னு சொல்றாங்க. மதீனாக்காரமே இன்னும் யாரும் சொல்லல. அவங்கள்ட்ட இருந்து வரட்டும் அப்புறம் கிளம்புவோன்னே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலான மஷ்வராவில் இவங்க எல்லாம் சொல்லிட்டா முடிஞ்சிடும், கிளம்புங்கன்றுவாங்க. இப்ப எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்தே இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்துட்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி லகஅன்னக துரீதனா, அல்லாஹ்வின் தூதரே எங்களை நினைச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கேட்டார். லகஅன்னக கால அஜல், ஆமான்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நிராயுதபாணிகளாய், நிரபராதிகளாய், ஒற்றுமில்லாதவர்களாய், பொருளற்றவர்களாய், ஏன் மாற்று விடையற்றவர்களாய் மக்காவிலே இருந்து நாங்கள் வந்த போது எங்களுக்கு எல்லாம் கொடுத்த நீங்கள் போருக்கு வந்தா வருவீங்களா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். நான் அதனால உட்கார்ந்துட்டே இருக்கேன். நீ சொன்னது சரிதான், அன்சாரிகளுக்காக காத்திருக்கிறேன். அப்பதான் சொன்னார், ஒரு 16-17 வயசு, அது இளஞ்சிங்கம் பயம் அறியாது, இளஞ்சிங்கம் சூடான ரத்தம். சொன்னாரு, எங்கள் எல்லா அன்சாரிகளின் குரலாக நான் பேசுகிறேன். நாங்கள் அவ்வளவு சீக்கிரம் கோழைகள் அல்ல. கதாமன்னாமிக உங்களை ஈமான் கொண்டோம், வசத்தக்னாக உங்களை உண்மைப்படுத்தினோம், வஷஹித்னாக அன்னமா ஜித்த பிஹி ஹுவல் ஹக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் சத்தியம் என்று சாட்சி பகர்ந்தோம். வஅதைனாக அலா ذلك உஹூதனா வ மவாதீகனா உறுதிமானங்களை, ஒப்பந்தங்களை உங்கள் கையை பிடித்து நாங்கள் கொடுத்தோம். வல்லாஹி லசுபுருன் இன்தல் ஹர்ப், போர் வந்துவிட்டால் நாங்கள் பொறுமைசாலிகள். வசுதுகுன் இன்தல் லிகா, எதிரியோடு நாங்கள் போருக்கு நின்றால் பின்வாங்க மாட்டோம். ஒரு நாளும் அன்சாரிகள், மதீனாவாசிகள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அல்லாஹி லவிஸ்தகரத்த பினா ஹாதல் பஹர், இதோ இங்க இருக்கிற கடலை காட்டி அன்சாரிகளே ஒட்டுமொத்தமாக நீங்கள் விழுந்து இறந்து விடுங்கள், மூழ்கி விடுங்கள் என்று சொன்னால் மா தகல்லப மின்னா ரஜுலுன் வாஹிதுன், எங்கள்ல ஒரு ஆடு கூட பின்னாடி வாங்க மாட்டோம், அத்தனை பேரும் மூழ்கி நாங்கள் இறந்து போய்விடும். நீங்க எங்களையா கிளம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? சீரான வழக்கத்தில்லா அல்லாஹ்வுடைய பெயரால் அணிவகுத்து நிற்க உத்தரவிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம், நீங்கள் எந்த இடத்தில் இறக்க சொல்லுகிறீர்களோ அங்கு எங்கள் உயிர் கொடுப்போம். இது அன்சாரிகளின் நிலைப்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஷ்வரா முடிஞ்சது பதிலுக்கு போலாம். எதிர்பார்த்து காத்திருந்த கருத்து வெளியே வருகிறது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த மதீனாவாசிகளின் குரலாக அந்த மஷ்வராவிலே பேசினார்கள். அன்பிற்குரியவர்களே, பதிலில் பல்வேறு கோணங்கள் இங்கே அலசப்பட்டிருக்கலாம். ஈமானுக்கு கிடைத்த வெற்றி பத்ர், அவங்க எல்லாம் ஒன்றாய் நின்ற ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி பத்ர். போய்விட்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஷஹீதாக வேண்டும் என்கிற நியத்திற்கு கிடைத்த வெற்றி பத்ர். எல்லாவற்றிற்கும் மேலாக விடிய விடிய யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து பிரார்த்தித்த அந்த துஆவிற்கான வெற்றி. இந்த எல்லா வெற்றியும் அடங்கியிருக்கு. ஈமானின் வெற்றி, ஒற்றுமைக்கான வெற்றி,
அவர்களின் ஷஹீதாக வேண்டும் என்கிற நிய்யத்துக்கான வெற்றி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் துஆவுக்கான வெற்றி. அன்பிற்குரியவர்களே, ஒன்றுபட்டு மட்டும் 313 பேர் ஒருத்தர் கூட மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் ஒன்னா நின்றுட்டா எந்த காலத்திலும் பதில் வெற்றி தான். இப்போ எங்க பதில்? 10 பார்ட்டி 10 விதமா 10 கோணத்துல 10 மாதிரி நிக்குது. ஒரு ஜமாத்துல 10 பார்ட்டி, ஒரு பள்ளிவாசல்ல 4 பார்ட்டி. ஒன்றுபட்டு நின்றதற்கு கிடைத்த வெற்றி தான் பதில். பதிலை வேறு வேறு கோணங்களில் யோசிக்கலாம். முஸ்லிம் உம்மத்து இன்றைக்கு ஒன்றுபட்டு நின்றதால் கிடைத்தது என்கிற அந்த பாடத்தை தான் திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஒரு சஹாபி கூட மாற்று கருத்தில்லை. அதனால் தான் அந்த வெற்றிக்கு பின்னாலே அல்லாஹ் சொன்னான், எனக்கு முன்னாடி அதுக்கு பேசினாங்க, பதில் போர்ல கலந்துகிட்டவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னன்னு, விரும்பியதெல்லாம் செய்ய. சொல்லியும் கூட மௌத்தா போறவரையும் அவங்க கொஞ்சம் கூட அல்லாஹ் ரசூலுக்கு பேசி நடக்கல. சும்மா ஒரு கற்பனைக்கு அல்லாஹ் நம்மள்ட்ட சொன்னான்னு வைங்களேன், விரும்பியதை எல்லாம் செய்து ஒரு லிஸ்ட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடும். பெருசா இதெல்லாம் மார்க்கத்தினால நாங்க வேணாம் இருந்தோம், நீங்க எல்லாமே செய்யலாம்னு சொன்னதுனால சொல்லப்பட்டது அந்த சஹாபிகளுக்கு. ஏவருமா சேர்த்தும் நாளையதை செய்யுங்கள். செய்தார்களா? காலமுள்ளளவும் செய்யவில்லை, கண்மூடும் வரைக்கும் செய்யவில்லை. அவர்கள் தான் சஹாபாக்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டிய திசையை நோக்கி உயிர் விட காத்திருந்த கூட்டம். போருக்கு முன்னாடி அங்க ஷஹீதாக துஆ செய்து விட்டு போகிறார்கள். அதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பதில்ல எதை பேசினாலும் யோசனையா இருக்கு. முன்னாடி சொல்லியிருப்பாங்களோ வரிசையை அணிவகுத்து நிக்க வைக்கிறாங்க. எல்லாம் கிளீனா ராணுவ அணிவகுப்பு மாதிரி நில்லுங்க. யாரோ ஒருத்தர் பாவம் நல்லா கொஞ்சம் தொப்பையோட ஒரு சஹாபி நின்றிருந்தார். முன்னாடி வந்த மாதிரி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவையா விளையாட்டா ஒரு அமுத்தி உள்ள போக சொன்னாங்க. சவாதுன்னு பேர் அவருக்கு. சவாது ஒரு அமுத்துனாங்கல்ல, அவர் டபக்குன்னு பின்னாடி போனார். அப்புறம் அப்படி சரி பண்ணிக்கிட்டே போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா ஒப்புத்துச்சு, நம்ம ரொம்ப அமுத்திட்டோமோ கவுத்துல. திரும்ப அப்படி வரும்போது, சவாத் உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம், உன்னை பிடிச்சு தள்ளிட்டோம். ஆமா. வலிக்குதோ? ஆமா. ஒரு எல்லாத்துக்கும் வேகமா ஆமாங்கிறாங்க. அப்பன்னா நான் உனக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரியே நீயும் தொந்தரவு கொடுத்துருவா, நீ வச்சு தந்தார். வேற வந்துட்டார் சவாதிரதி. எல்லாரும் பதில நடந்த ஃபர்ஸ்ட் அணிவகுப்பே நடந்தது. வந்துட்டார். வந்தவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவச அந்த சட்டை இருக்கும் இல்லையா, அந்த இப்படி விளக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றில முத்தமிட்டார். முடிச்சிருச்சு, நீங்க செஞ்சதுக்கு நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. நீ என்ன தள்ளி விட்டு அமுத்திர மாதிரி தானே இங்க வந்த? இல்ல, நான் போய் ஷஹீதாயிட்டா என் உடம்பு கடைசியா முட்டது ரசூலுல்லாஹ்வோட அப்படின்னு எனக்கு இருக்கும் அல்லவா, சொன்னபடியே அங்கே ஷஹீதாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசியாகவாவது அவர்களோடு முட்டிவிட்டு மௌத்தாக வேண்டும். அவனால் இன்றைக்கு பெருமானார் மீது பிரியம் என்று பேசலாம். பெருமானாரின் பிரியத்திற்கான நிஜமான வடிவங்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்கள். உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு முதல் தலைமுறை உத்தமர்கள் எந்த சமயத்திற்கும் வாய்க்கப்பட்டிருக்கார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு பின்னால் போர்க்களத்திற்கு வருகிறார்கள். எதிரிலே தந்தை, இந்த பக்கம் மகன், அங்கே அண்ணன், இந்த பக்கம் தம்பி. ஈமானுடைய உறவு ஒன்றே மேலான உறவு என்று உலகத்திற்கு நிரூபித்த களம் பத்ர் களம். நிரூபித்த களம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி பயான்ல. பத்ர் போர் முடிஞ்சது,
அவரோட தம்பி எதிர்ப்படையில வந்திருந்தார். இந்த பக்கம் அண்ணன், அந்த பக்கம் தம்பி, ரெண்டு பேரும் சண்டை போட்டு கடைசியில் அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு. பதில்ல அவரை கொண்டு வந்து ஒரு மரத்துல கட்டிட்டு இருந்தாங்க. கட்டிட்டு இருக்கிறப்ப அந்த அண்ணன் கூட்ட போறார். யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. போகும்போது அவரை கட்டிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, சிக்பிஹி ஃபைன்ன லிஇந்த உம்மிஹா மாலன் ஃபைன்ன இந்த உம்மிஹி மாலன். நல்லா டைட்டா கட்டு, அவங்க அம்மாட்ட காசு நிறைய இருக்குது. யார்கிட்ட? சொந்த தம்பியை மரத்திலே கட்டுகிறார்கள். கடந்து செல்லுகிற முஸ்அப் இப்னு உமைர், ஒரு கைதி 4000 திர்ஹம் கொடுத்து விட்டு விடுதலை ஆக வேண்டும். அப்ப முஸ்அப் இப்னு உமைர் சொல்லுகிறார்கள், தம்பியை கட்டுறவன்ட்ட, அவர் என் தம்பி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டைட்டா கட்டாத, மெதுவா கட்டு, அந்த மாதிரி டைட்டா நல்லா இறுக்கி கட்டு, அவங்க அம்மாட்ட காசு நிறைய இருக்குது. முஸ்அப் இப்னு உமைர் சொத்து வேண்டாம் என்று குடும்பத்தை விட்டு மார்க்கத்திற்காக ஓடி வந்தவர் சொல்லுகிறார், எல்லா உறவுகளும் ஈமானுடைய உறவுக்கு அப்பால் தான் என்பதை நிரூபித்த களம் பத்ருடைய போர்க்களம். நாம் தனித்தனியாய் பத்ருக்குள் நடந்ததை சொல்ல வேண்டியது. நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் எதிரில் இருந்தார் இல்லையா, அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். போரெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தடவை அவர் சாவகாசமா சொன்னாராம், பதில்ல நான் வெற்றது தோதுவா நீங்க கிடைச்சீங்க, நான் தான் தகப்பனாருன்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அவங்க திரும்ப சொல்லுவாங்க, நீ எனக்கு அப்படி கிடைக்கல, நீ எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல, கிடைச்சிருந்தா நான் விட்டுக்க மாட்டேன். ஈமானுடைய வலுவும் உறவுகளினுடைய வலுவும், ஈமான் வலுதான் மேலானது என்பதை நிரூபித்த களம் பத்ர் போர்க்களம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் யார் என்கிற ஒரு பாடம் படிக்க பத்ர் போர்க்களம் போதும். நான் போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வருகிறேன். சஹாபாக்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் நீட்டிய திசையை நோக்கி பயணித்தவர்கள். அது ஒரு வித்தியாசமான தற்கொலை படை. செத்துருன்னா செத்துறது. எந்திரி எழுந்தார்கள், அமர்ந்தார்கள், போனார்கள், தலாக்கு விடு விட்டார்கள், வெளியே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்தார்கள். நபிகளாரின் மீது தீரா காதல் கொண்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரோமத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வையை, ரசூலை கொண்டாடியவர்கள் சஹாபாக்கள், கொண்டாடியவர்கள். ஹஜ்ஜில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எடுக்கிறார்கள். ஹஜ்ஜில ஜம்ரத் முடிஞ்சது, குர்பானி முடிஞ்சது, கல்லெறிஞ்சாச்சு, தலைமுடி எடுக்கணும். வந்து உட்கார்ந்து அவரை கூப்பிடுறாங்க. முடி எடுக்கிறவர் முஹம்மத், அவர் பேரு வாங்க முஹம்மத், அஹ்லிக் ரஸி, என் தலைமுடி எடுத்துடு. அவர் உட்கார்ந்த அனுசரணை இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா சஹாபியும் போய் முஹம்மரையே சுத்துறாங்களாம். எதுக்கு தெரியுமா? நீ எடுக்கிற முடியை எங்கிட்ட கொடு. எல்லாரும் முஹம்மரை சுத்து, தாஃபி முஹம்மரின் அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் போய் சுத்துறாங்க. வலது பக்கம் எடு என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஹ்லிகி பிஷிக்கில் ஐமன், அவர் வலது பக்கம் பூரா எடுத்தார். எடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சஹாபாக்களிடம் கொடுத்தார்கள், பங்கிட்டுக் கொள்ளுங்கள். மின்கும் மன் அகத்னா ஷஅரா மின்கும் மன் அகத்னா ஷஅரை. எங்கள்ல சில பேருக்கு ஒரு முடி கிடைச்சது, எங்கள்ல சில பேருக்கு 2 முடி கிடைச்சது, எங்கள்ல சில பேருக்கு 3 முடி கிடைச்சது. ரசூலுல்லாஹ்வின் ரோமம் உலகமெல்லாம் வந்ததற்கு அங்கே நின்றிருந்த அந்த பெருமக்கள் காரணம். இன்னைக்கு ரோமம் எல்லாம் எதற்கு என்று ரோமத்திற்கும் மதிப்பில்லாதவன் பேசுறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரோமத்தை சரி பூரா எடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு சஹாபாக்களுக்கு. சஹாபாக்களிடம் அனுசரிக்கலாம்னு சொல்லுகிறார்கள், இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்துட்டு போய் இதா கான அஹதுனா மரீதன் ஃபனக்மிசுஹு பில் இனாஇ சும்ம நஷ்ரபு. யாராவது எங்கள் வீட்டிலே நோயாளியாகி விட்டால் அந்த முடியை எடுத்து தண்ணீரிலே முக்குவோம், தண்ணீரை குடிப்போம், அத்தனை நோயும் போய்விடும், எல்லா நோயும் போகும். இன்றைக்கு தீராத வியாதிகளாக இருக்கிற வியாதிகளுக்கெல்லாம் சவால், என் பெருமானாரின் ரோமத்தில் தண்ணீர் குடிக்கட்டும், போகுமா இல்லையான்னு பார்த்தலாம். பாதி கலரா எடுத்திருக்கு, மீதி பாதியை எடுக்கிறார் அந்த முஹம்மத். எடுக்கும்போது அவர் அங்க எடுத்துட்டு இருக்கட்டும், நீங்க அங்க நிறுத்திட்டு கொஞ்சம் வாங்க, முடி எடுக்கட்டும்.
மதீனாவிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு வசூல் முடிச்சாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விருந்தாளி வந்தவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுங்கன்னு கூட்டிட்டு போய் வீட்லயும் ஒண்ணும் இல்ல, குழந்தைகளை பட்டினியா தூங்க வச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கணவன் மனைவியை சாப்பிடாம தட்டை உருட்டிட்டு சாப்பிடுற மாதிரி பகானா பண்ணிட்டு பாவலா பண்ணிட்டு அந்த விருந்தாளியை சாப்பிட வச்சு காலையில பஜ்ருக்கு வந்த போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மதஹல்லாஹு சனீஅகல் பாரிஹா, நேற்று இரவு நீ செய்த விருந்தாளியிடம் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று அபூ தல்ஹாவை சொன்னார்கள். அவர் விஷயமாகத்தான் ஆயத்து இறங்கியது. ஒரு உதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தங்களுக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு வழங்குவார்கள் என்கிற சஹாபாக்களை பற்றிய புகழாரமான வசனம் இறங்கினது. யாருக்காக? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக. வேற பேர் சொன்னதுன்னா உவல்லதி வைஃபு வைஃபு ரசூலில்லாஹ், லையப வைஃபு ரசூலில்லாஹ், ரசூலின் விருந்தாளிக்கு விருந்து கொடுத்த பெருமேதை என்றவருக்கு பெயர். வாங்க இப்போ வினாவுக்கு. பாதி முடி எடுத்து அப்படியே கொத்தா கையில வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐனா அபூ தல்ஹா, எங்க அந்த அபூ தல்ஹா கூப்பிடுங்க என்றார்கள். அபூ தல்ஹா வந்தார். ஒட்டு மொத்தமாக பாதி தலைமுடியும் அபூ தல்ஹாவுக்கு கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் நன்றி மறக்க மாட்டார்கள். எந்த காலத்திலோ எப்போதோ இந்த உம்மத்திற்கு இஸ்லாத்திற்கு செய்த சேவைகளுக்காக அபூ தல்ஹாவுக்கு அத்தனை முடியும். அன்பிற்குரியவர்களே, அந்த ரோமங்கள் தான் உலகம் முழுக்க போனது. ரசூலை காதலிப்பதல்ல, குடும்பத்தை காதலிப்பதல்ல, அகலபைத்தை காதலிப்பதல்ல, ரசூல் வாழ்ந்த மண்ணை காதலிப்பதல்ல, அவர்களின் தலை ரோமத்தின் கூட காதலர்கள் சஹாபாக்கள். அந்த ஹஜ்ஜிலே நகம் வெட்டியவர்கள் அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா நகத்தை பூரா வெட்டி எடுத்துட்டு பொட்டணத்துல மடிச்சு ஆள் பேக் பண்ணி கொண்டு போயிட்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய வரலாற்றின் 5வது ஜனாதிபதி. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் சொல்லுங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அந்த நகத்தை எல்லாம் எடுத்துட்டு போனவர் யாருக்கும் சொன்னோட பொட்டியில வச்சு பூட்டிட்டார். யாருக்கும் தெரியாது. அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு தெரியாது, குடும்பத்துக்கும் தெரியாது. வஃபாத் ஆகிற போது மரபுல் மௌத்துடைய நேரத்தில் கூப்பிட்டு சொல்றார், இந்த சாவி அந்த பொட்டியை துறங்க. பொட்டிக்குள்ள எடுத்தால் துணி 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 கீழே ஏகப்பட்ட பாதுகாப்புகளோடு இருக்கிறது. கையிலே இருக்கிற போது எப்படி இருக்குமோ அதே போல அந்த நகம். சொன்னார்கள், நான் வஃபாத்தான உடனே கஃபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற இடத்துல எல்லாம் வைக்கணும். இந்த 2 கண்ணு குழியில அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நகம் வைக்கணும். மூக்குல 2 ஓட்டையிலையும் அந்த நகம் வைக்கணும். இந்த 2 காது துவாரங்கள்லையும் நகம் வைக்கணும். இப்படி வச்சுட்டு தான் கபூர்ல இறக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரோமத்தை நகத்தை எல்லாம் காதலித்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலை எப்படி மதிக்க வேண்டும் என்று இந்த உலகம் யாரிடம் படிக்க நினைத்தால் சஹாபாக்களிடம் படிக்கட்டும். 100 போர்க்களத்தில் ஜெயித்தவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. 100 போர்க்களம், ஒன்னிலையும் தோற்றதில்லை, எதிரையும் தோற்றதில்லை. அல்லாஹ்வுடைய வாள் என்று பெயர். அநேகமாய் எருமுக் யுத்த களம் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய தரப்பா கட்டியிருந்த காலித் பின் வலீதுடைய தரப்பா தொகுப்பு கீழே விழுது. அவ்வளவு போர்க்களத்தினுடைய ரணகளத்துக்கு இடையில இறங்கிட்டார். குதிரையை விட்டு இறங்கி தரப்பாவை அவசரமா எடுத்து மாட்டிட்டு போர் செய்கிறாரு. போர் முடிந்த பிறகு கேட்கிறார்கள், தலப்பாவை விட்டுட்டு போர் செய்ய வேண்டியதானே, அதான் இருந்தா அவ்வளவு வச்சிருக்கீங்களே, எதற்காக அந்த அவசரம்? இல்லை, ரசூலுல்லாஹ்வின் 3 முடி எனக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில 3 தலப்பாவுக்குள்ள இருக்குது. அந்த 3 இருக்கிற வரையும் எந்த போர்லையும் நான் தோற்றதில்லை. அந்த 3 இல்லாம நான் போர் செய்ய மாட்டேன். வாழும் காலமெல்லாம் தலைப்பாகைக்குள்ளே ரோகங்களை வைத்திருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற போது சொல்லுகிறார்கள், ஒரு முடி நாக்குல வைக்கணும், மீது 2 முடியை என் கண்ணில் இப்படி போடணும்.
என்னை அடக்கிய பிறகு கபரிலே அப்படி வைக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ரசூலுடைய ரோமமாவது எங்கள் கபறுகளிலே எங்களுக்கு சாட்சியாக வரட்டும். அவர்கள் தான் சஹாபாக்கள். அழகான துண்டு ஒண்ணு ஒரு அம்மா தயார் பண்ணி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துச்சு. நல்ல வேலைப்பாடெல்லாம் செஞ்சு துண்டு பார்க்கறதுக்கு ரசூலுல்லாவுக்கும் பிடிச்சு போச்சு. நல்லா இருக்குது, அழகா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி போட்டாங்க, மெம்பர்ல ஏறிட்டாங்க, குத்துபாவும் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, ரசூலுக்கு அது நல்லா இருக்குன்னு தெரியுது. இறங்கினவுன்னா ஒரு சஹாபி எனக்கு கொடுக்கலன்னு கேட்டாரு. உலகத்தில் எதை கேட்டும் இல்லை என்று சொல்லாதவர்கள் உடனே அப்படியே கழட்டி அவருக்கு கொடுத்துட்டாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் என்பது அல்லாஹ்வும் தான் ரசூலும் தான். கொடுத்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள்லாம் அவரை தனியா தள்ளிட்டு போய் சண்டைக்கு போற மாதிரி பேசினாங்க. நீ ஏன் கேட்ட? ரசூல் அவங்க நல்லா இருந்துச்சுல்ல, அதான் போட்டுருந்தாங்கல்ல, அழகா இருந்துச்சுல்ல, அவங்கள வச்சுக்கலாம் இருந்தாங்க, நீங்க ஏன் போய் கேட்டீங்க? உனக்கே தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு திரும்ப நீ ஏன் கேட்ட? இல்ல, எனக்கு கடைசியா மவுத்து நெருங்கின மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு கஃன் துணி வேணும், ரசூலுல்லாஹ்வுடைய துணி வேணும். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சஹாபாக்கள் அழுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர் அடுத்து சொல்றாரு, நான் இந்த துணியை கஃனுக்காகத்தான் வாங்கினேன், நான் இதே துணியோடு தான் மவுத்தாகி கஃன் செய்யப்படுவேன். கபரிலே போய் என்னை வைக்கப்பட்டதற்கு பிறகு என்னிடத்தில் கேள்வி கேட்க வழக்குகள் வருவார்கள். அல்லாஹ் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள், உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள். கேட்கிற போது நான் சொல்லுவேன், என்னுடைய நபி இந்த துண்டுக்காரர், சாஹிபு ஆதரவிதான், இந்த துண்டை உடையவர் என்னுடைய நபி என்று நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பதில் சொல்லுவதற்கு நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி வைத்திருந்தேன். கொஞ்சம் கோபமாக வந்தவர்கள் எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விரல் நீட்டுகிற திசையெல்லாம் கூட அர்ப்பணிப்பு உணர்வோடு அப்படி ஒரு மனப்பான்மையோடு வாழ முடியும் என்கிற பாடத்தை சஹாபாக்களிடம் படிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சின்ன பையன் அவருக்கு பேர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் மன்னிக்கணும், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், 8 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்கள்ல இந்த ஹிஜாமா, இந்த ரத்தம் குத்தி வாங்குறதுக்கெல்லாம் அது பண்ணுவாங்க. இப்போலாம் பண்றாங்கல்ல ஹிஜாமான்னு சொல்லி, சுன்னத்தான நாட்கள் எல்லாம் போட்டு பின்னாடி அந்த கப்பெல்லாம் வச்சு கெட்ட ரத்தம் எல்லாம் எடுக்கிறாங்களா, பிளட் எல்லாம் சஹாபாக்கள் அவங்களா பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்ணிக்குவாங்க. ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அந்த கொம்பை வச்சு பின்னாடி வச்சு இது பண்ணி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் எடுத்தார்கள். எடுத்து முடிச்சுட்டு எங்கேயாவது கொண்டு போய் தூரமா ஊத்துன்னு வெளியில நின்றுட்டு இருந்தது இந்த பையன் தான். கூப்பிட்டுட்டாங்க, இப்னு ஜுபைர், அப்துல்லா இவா இந்த பிஹைதுல்லா யராக அஹதுன் வலா யராஹு அஹத், யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் போட்டு வந்து, யாரும் பார்க்க கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவர் அதே மாதிரி போனாரு. கொஞ்சம் தூரம் போய் பிஸ்மில்லான்னு குடிச்சார். நல்ல பிள்ளையா வந்து நின்றார் ரசூலுல்லாஹ். அதான் கோயில் என்ன பண்ண, ஃபஅல்து கமா அமர்த், நீங்க சொன்னபடி செஞ்சுட்டேன், நான் சொன்னபடி செஞ்சேன். ஆமா, ரசூலுல்லாஹ் சொன்னார்ல, யாரும் பார்க்காத இடத்துல வந்து அவர் தெளிவா சொல்றாரு, ஃபஅல்து கமா அமர்த், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். என்ன பண்ண, ஷரீத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை நான் குடித்து விட்டேன். ஃபகால லன் தமஸ்ஸக அன்னார், உன்னை நரக நெருப்பு தீண்டாது போ. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வினுடைய எந்த பொருளின் மீதெல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்று தெரியாது. மகோன்னதமான பெருமக்கள் சஹாபாக்கள். பத்ர் போர்க்களத்தில் வந்து நிற்கிற அத்தனை பேருக்கும் நிய்யத் என்ன தெரியுமா? வீட்டுக்கு போகக்கூடாது. யாருக்கு வரும்? இங்க ஹஜ்ஜுக்கு கிளம்புறப்பவே நல்லபடியா திரும்பி வரும் துவா செய்யும், நல்லபடியா கிளம்பி வரும் துவா செய்யும். போன வாரம் கூட உங்களால ஏதோ பஸ்ஸுக்கு வந்துச்சாமா, நல்ல துவா செய்யுங்க. எங்காவது போகிற போது போறதை விட திரும்பி வருவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திரும்ப வீட்டிற்கு போக வேண்டாம், அல்லாஹ்வின் பாதையில இறக்க வேண்டும் என்பது எவ்வளவு
வெயில், மதீனாவின் வெயில் உங்களுக்கு தெரியும். அங்க வெயிலும் அதிகம், குளிரும் அதிகம். வெயில்னா எல்லாம் உதடு உள்ளங்காலெல்லாம் வெடிச்சு போயிடும், அப்படி ஒரு வெயில். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்ரதி எல்லாரும் வீட்டுல படுத்திருக்காங்க. அனஸ்ரதி எல்லாருடைய அம்மா தான் உம்மு சுலைம். ரசூலுல்லாஹ்வுக்கு காலாமா. காலாமா என்ன தெரியுங்களா? சின்னம்மா ஒரு காலாமா உம்மு சுலைம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே படுத்திருக்கிறார்கள். கடுமையான வெயில்ல ஃபுல்லா ஈரம் ஊத்துது. அப்பதான் உம்மு சுலைம் அந்த வியர்வையை ஒரு குப்பையில ஒரு குட்டியில ஒரு கண்ணாடி குடுவையில இப்படியே எடுத்து வலிச்சு ஊத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வின் நெற்றி வியர்வையை எடுத்து வலித்து ஊற்றுகிற போது முடித்து விட்டாங்க. உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ற நீ, என்ன பண்ற நீ? ரசூலுல்லாஹ் ஒண்ணு இல்ல, உங்க வேர்வை ஒரு பறக்கிறதுக்காக வேணும், அதுக்காக நல்ல வெயில் வேர்வையா இருந்துச்சு, நான் இதுல புடிச்சுக்கிட்டேன். சரி, இதை எடுத்து என்ன பண்ண போற? நீங்கள் வார்த்தை கவனிக்க வேண்டும். அனஸுடைய அம்மா சொன்ன வார்த்தை நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததய்யப். நஸ்ததிப்பு பிஹி யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோய்வாய்ப்பட்டா இதை மருந்தா பயன்படுத்துவோம். வ நததய்யப் யா ரசூலல்லாஹ், அத்தரா புசியும். உண்மையாகவே நீண்ட நெடுங்காலம் அதுல தண்ணி ஊற்றி 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 வைப்பாங்க. ஒரிஜினல் கஸ்தூரி தோற்று போய்விட வேண்டும். புது மாப்பிள்ளை புது மணப்பெண் என்று மதீனாவில எந்த விசேஷம் வந்தாலும் உம்மு சுலைமிடத்துல அந்த குப்பியில இருந்து கொஞ்சம் வாங்கிவிட்டு போவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியர்வை துளிகளின் மரியாதையை கூட கொஞ்சம் கூட அதை குறைத்து மதிப்பிடாதவர்கள் சஹாபாக்கள். ரசூலின் ரோமமோ, ரசூலின் வியர்வையோ, ரசூலின் வெட்டப்பட்ட நகங்களோ, ரசூலினுடைய பார்வையோ, நிழலோ, ரசூலுடைய ஏன் இரத்தமோ, எந்த கழிவானாலும் சஹாபாக்களை பார்த்துத்தான் பெருமானாரை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நாம் படிக்கிறோம். பத்ர் போர்க்களம் என்பது உணர்வோடு உடலோடு உயிரோடு ஒன்றி போன ஒரு சமுதாயம் தங்கள் தலைவருக்காக உயிர் துறந்து நின்ற தருணம் தான் பத்ருடைய போர் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பத்ரீன்கள் வரலாறு முழுக்க வாழ்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும். சில பேர் நம்புவார்களோ இல்லையோ, கேரளாவிலே நடைபெற்ற மலபார் யுத்தத்திலே கேரளாவில் நடைபெற்ற ஒரு போரின் போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அகிலபதிகளே உங்கள் உதவி வேண்டும் என்று போர்க்களத்தில் எழுந்த சப்தத்திற்கு பின்னால் வெற்றி பெற்றோம் என்று அந்த போர்க்களத்தில் பங்கேற்றவர்கள் எழுதுகிறார். அகிலபதிகள் இன்றளவும் உலகத்திற்கு பரக்கத்தை நல்குகிற பெருமக்கள். நீங்கள் எந்த பிரார்த்தனையை கேட்டாலும் பத்ரீன்கள் பொருட்டினால் என்று கேளுங்கள், அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்வார், நிச்சயம் கபூல் செய்வார். இதனால்தான் அந்த 313 பெருமக்களினுடைய பெயர்களை எல்லாம் இங்கே நாம் படித்து துவா செய்கிறோம். சுகதாய பத்ரீன்கள் ஷஹீதானது 14 பேர் தான். சுகதாய பத்ருடைய ஷஹீதுகள் 313 பேர் எல்லாம் ஷஹீதாகல. ஷஹீதானது 14, கலந்து கொண்டவர்கள் 313 பேர், களத்தில் அழிந்தது 308 பேர், அக்கபக்க வேலையாக இருந்தவர்கள் 5 பேர். 313 பத்ரீன்களால் தான் உலகம் நின்றது, நிற்கிறது, வாழுகிறது. இன்றளவுக்கும் இஸ்லாமை நம்முடைய இதயத்துக்குள்ளும் நம் வீட்டு மடிக்குள்ளும் கொண்டு வந்து போட்டிருக்கிறார். அந்த பத்ர் சுகதாக்களினுடைய உச்சகட்டமான புகழை அல்லாஹ் கியாமத்து வரை நிலைக்க வைத்திருக்கிறான், வைப்பான். சஹாபாக்கள் எங்க கூடினாலும் ஒன்னா திடீர்னு ஒரு 50 பேர் 100 பேர் கூடிட்டா, எல்லாம் கூடிட்டாங்கன்னா பத்ரிகள் தான் தொட வைக்கப்படும். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பத்ரி. பத்ரி இல்லைன்னா அடுத்து ஹிஜ்ரத் போனவங்க, அதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் விளையாட்டுவான் உதவியா அதுல கலந்து கொண்டவங்க. இப்படி சஹாபாக்கள்ல கேட்டகரி இருக்கிறது, தரவரிசை இருக்கிறது. அந்த தரவரிசையில் பத்ரீன்கள் முதலிடம். முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி மலக்குகளிலும் பத்ரிலே கடந்து கொண்டவர்கள் முதலிடம்.
அந்த பதில் சுகதாக்களினுடைய நினைவை ஆண்டுதோறும் அல்ல வாழும் காலமெல்லாம் போற்றுங்கள். அல்லாஹு தஆலா பதில் சுகதாக்களினுடைய துஆ பரக்கத்திற்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. பத்ரீன்கள் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான ஆஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. பெருவியாதிகளிலிருந்து முடங்கி போகிற நோய்களிலே இருந்து அல்லாஹ் பதில் சுகதாக்களின் பொருட்டால் நம்மை காப்பாற்றி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خير الجزاء.